தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் குறித்து அதிமுக செயல் வீரர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் விஜயபாஸ்கர், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்று பேசிய கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம், இடைத்தேர்தல் நடைபெற்று வரும் 20 தொகுதிகளிலும் அதிக வாக்குகள் பெற்று ஆண்டிப்பட்டி தொகுதி முதல் இடத்தை பெறும் என்றார். ஆண்டிப்பட்டி தொகுதியில் தங்கத்தமிழ்ச்செல்வன் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு ரூபாய் 1088 கோடி மதிப்பிலான வளர்ச்சி பணித்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆண்டிப்பட்டியில் வளர்ச்சி பணிகள் நடைபெறவில்லை என தங்கத்தமிழ்ச்செல்வன் பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார் என்று OPS குற்றம் சாட்டினார். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட MLAக்கள் 4 பேர் தன்னை சந்தித்து தூதுவிட்டதாகவும், திமுகவில் சேர்ந்துள்ள செந்தில் பாலாஜி அதிமுக இணைவதற்கு மனு அளித்ததாகவும் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். 2007ஆம் ஆண்டு ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டவர் தினகரன். 10 வருடங்களாக ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை ஜெயலலிதாவை பார்க்க ஒருமுறை கூட வரவில்லை. ஆனால் அவர் இறந்தவுடன் வந்து சேர்ந்து கொண்டார். அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா சிகிச்சையில் இருந்து வந்தார். அப்பொழுது நாம் தாடி வைத்துக்கொண்டு கோயிலில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தோம். மாநிலம் முழுவதும் பிரார்த்தனைகள் நடைபெற்று வந்தன. ஆனால் தினகரனோ பாண்டிச்சேரியில் இருந்து வந்தார். அவருக்கு ஜெயலலிதா மேல் அக்கறை இல்லை. தற்போது அக்கறை இருப்பது போல பாவனை காட்டி வருகிறார். அதிமுகவில் இருந்து ஏன் தினகரன் நீக்கப்பட்டார் என்பது எனக்கும் ஜெயலலிதாவுக்கும் மட்டும்தான் தெரியும் என்றார். அதிமுகவை அழுத்திவிடும் எண்ணத்தில் என்னென்னமோ பேசுகிறார். அவர் பேசியதெல்லாம் விளக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். மீண்டும் மீண்டும் என்னை தொடுகிறார். நான் தொட்டால் அவர் எங்கு சென்று விழுவார் என்றே தெரியாதென ஆவேசத்துடன் பேசியுள்ளார். மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் சொல்லுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.